காவேரியோட 1 இயர் கான்ட்ராக்ட் கல்யாணம் இங்கே காவேரியோட மொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சது. யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த உண்மை வெளி வந்தது சந்தோஷந்தாங்க. ஆனாலுமே இதனால் விஜய் காவேரி 2 பேருமே பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் நீ வரப்போகிற எபிசோடில் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது. விகா ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கணும், ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆனால் ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது விஜய் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். இவ்வளோ டேஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இனியாச்சும் அவங்க லைஃப்பை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினச்சோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பார்த்திங்கன்னா இனி வரப்போகிற எபிசோடெலாம் இருக்க போகுது. கஷ்டம் கவலை அந்த மாதிரி தாங்க காவேரியோட லைஃப் இருக்க போகுது. இதனால் விகா ஃபேன்ஸுமே ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா இந்த கான்ட்ராக்டை யார் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது ராகினியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ராகினி தான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டையுமே இந்த உண்மையை போட்டு உடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்த வேலையை தான் அவங்க எப்போதுமே பண்ணிட்டு தராங்க, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தராங்க. அதே மாதிரி இதையுமே அவங்க தான் கண்டுபிடிச்சி இங்கே காவேரி விஜய் சந்தோஷத்தை கெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தாங்க நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம நிவின் தான் ரிவியல் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் விஷயத்தை ரொம்பவே ஷாக் தாங்க. நம்ம நிவின் இன்னுமே காவேரியை மனசில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியல. சரி மனசு திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டாரு போங்க. இப்போ கண்ணுக்கு நிவினோட டைரி மாட்டுதுங்க, கண்ணில் படுது. அந்த டைரியை பார்த்ததுமே என்ன தோணும், அவங்க சரியான கேடியாச்சே, அதில் என்னதான் எழுதி வச்சுருக்காரு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. அதை எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே பரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தான் இந்த நிவின் எழுதி வச்சுருக்காரு, கண்டிப்பாக காவேரி அக்காவுக்கு தான் எதுனாலும் கவிதை எதுனாலும் எழுதி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் சிக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் எழுதி வச்சது காவேரி எனக்கு கிடைக்க போகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதில் டேட்டை கூட மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை பார்த்ததுமே இங்கே தூக்கி வாரி போட்டுருது யமுனாவுக்கு. ஒன்றுமே புரியலை. நம்மளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சரி திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இப்படி எழுதி வச்சுருக்காரு. அப்போது இந்த நிவின் என்ன தான் யோசித்து வச்சுருக்காரு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே யமுனா குழம்பி போயிருக்காங்க. இந்த இடத்துல யமுனாவை பார்க்கும்போது ரொம்பவே சிரிப்பு தாங்க வருது. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க இந்த யமுனா, இவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேவைதான். ஆனால் நிவின் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட யோசித்து கூட பார்க்கல. சரி இதுக்கப்புறமாச்சும் மனசு திருந்திருப்பான்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். காவேரி மறந்துட்டு இந்த யமுனாவை இப்போதைக்கு ஏற்றுக்கலைனாலும் சரி போக போக ஏற்றுக்கிட்டு அவங்க கூட ஒரு சந்தோஷமான லைஃப்பை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம். ஆனால் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு இன்னுமே காவேரியோட நினப்பில் நிவின் வாழ்வார்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஆனால் இது பெரிய ட்விஸ்ட்டு தான் நமக்கு. இந்த விஜய்க்கு பதிலாக நிவின் கூட காவேரி கூட ஒன்று சேர்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிவின் நம்ம காவேரி ரொம்பவே நல்லா பார்த்துப்பாரு, ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துப்பாரு. ஏன்னா அந்தளவுக்கு நிவின் அதிக அளவு காவேரி மேலே பாசம் வச்சுருந்தான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் இந்த விஜய் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிவின் தாங்க பெட்ரு காவேரிக்கு. ஒரு கரெக்டான பேராக இருப்பாங்க 2 பேரும். ஆனால் நம்ம டேரக்டர் சார் காவேரிக்கு விஜய் தான் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டாரு. வேறு வழி இல்லை, விஜய் காவேரி தான் பேரு. இப்போது இதனால் இதை படித்ததுக்கப்புறம் இந்த யமுனா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன் பத்திரகாளியாகவே மாறிடுறாங்க. எங்கள் நிவினை கூப்பிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் எங்கள் அக்கா காவேரியை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நினச்சா இது என்ன எழுதி வச்சுருக்கீங்க, எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவள் என் மாமா கூட ரொம்பவே சந்தோஷமாக அவள் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் இப்போ கூட அவளை மறக்காமல் நீங்கள் ஒரு தப்பான பார்வையில் எங்கள் அக்காவை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடியே பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நிவினுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. யமுனாவை பிடிச்சி திட்டி விட்றாங்க. இங்கே வரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தெரியாது, இது நீங்கள் எழுதி வச்சுருக்கிறது காரணம் எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவமாயிடுறாங்க. இந்த யமுனா நிவினை சட்டையை பிடிச்சி கூட கேள்வி கேட்குறாங்க. உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன இப்போ நினச்சி வச்சுருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளே, சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோவத்தில் இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மையை போட்டு உடைச்சிட்றாங்க.
உங்கள் அக்கா யார் சொன்னா விஜயோட சந்தோஷமாக வாழ்கிறான்னு சொல்லிட்டு, அவங்க கல்யாணமே 1 இயர் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான், அவ்வளோதான். இந்த எழுதியிருக்கேன் பாரு, இந்த டேட்டில் தான் அவங்களோட கல்யாண வாழ்க்கையே வந்து முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து காவேரி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் எழுதி வச்சேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இதை கேட்ட யமுனாவுக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே நிவின் கிட்ட யமுனா இருந்துகிட்டு கேட்குறாங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க தானே, எதுக்காக இப்படி பொய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியுமே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஏய் நீ பைத்தியமா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இது சத்தியம், இதுதான் உண்மை, சரியா? விஜயவனும் உங்கள் அக்காவை வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணலை, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்காங்க 2 பேருமே முடிவெடுத்து. எல்லா பேரும் நினச்சிட்ருக்கீங்க காவேரி அந்த விஜய் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லை, அவங்க எல்லோரும் முன்னாடி நடிச்சிட்ருக்காங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நிவின் சொன்னதுக்கப்புறம் யமுனா நம்பாமல் இருக்க முடியலை, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காக காவேரி அக்கா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபீலிங்ஸ் கிடையாது, தான் லைஃபு போயிடுச்சே, நிவின் நமக்கு தானே இனி நினச்சிட்டு இருந்தோம், இன்னுமே வந்து இந்த நிவின் வந்து காவேரியை தான் மனசில் வச்சுருக்காரே, நமக்கு நிவின் கிடையவே கிடையாதா, நம்மளை மறந்துடுவாரா, மறுபடியுமே வந்து காவேரி கூட சேர்ந்துருவாரா, இது வேற கான்ட்ராக்ட் கல்யாணம் வேறு இந்த காவேரி விஜய் கூட பண்ணி வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த யமுனா தான் சரியான சுயநலவாதியாச்சு, அவங்கள பற்றி மட்டும்தானே யோசிப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா அக்கா வாழ்க்கை வந்து போயிடுச்சே, அக்கா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாளே, எதுக்காக இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு துளி கூட நினைக்கல. தன்னை பற்றி தான் யோசிக்கிற ஒரு ஜென்மம் தான் இந்த யமுனா. இப்போ இந்த விஷயத்தை வீட்டில் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவசரமாக கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சாரதாம்மா இருந்துக்கிட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. உடனே யமுனா இருந்துட்டு கால் பண்ணி, மா எங்கே இருக்க, ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு வா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இங்கே சாரதாம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்காக வந்து இப்படி இவ வந்து அவசரப்படுத்தலாம் நம்மளை வீட்டுக்கு வர சொல்லி, என்னன்னு ஒன்றுமே தெரியலையே, எதுவும் பிரச்சனையா, அங்கே எதுவும் சண்டை போட்டு இங்கே வந்துட்டால கோவப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதறி துடிச்சிக்கிட்டு வராங்க. வந்தது வராதமே பார்த்திங்கன்னா இங்கே யமுனா இருந்துக்கிட்டு வாசலில் பிடிச்சி நம்ம சாரதாம்மாவை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. வாமா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வீட்டில் எல்லா பேருமே இருக்காங்க, குமரன், கங்கா, பாட்டி, அப்புறம் சின்ன பாப்பா எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த டைம்லம்மா வாழ்க்கையே போச்சுமா, அக்கா வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னடி என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க, எதுக்காக வந்த, மாப்பிள்ளைக்கு உனக்கு சண்டையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, இங்கே காவேரி அக்கா வாழ்க்கை தான் என்ன ஆக போகுதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே யமுனா பேசுகிறது யாருக்குமே ஒன்றுமே புரியலை. இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட, என்னடி இவ என்ன பேசுகிறா, என்ன ஏதோ லூசு மாதிரி இப்போ உளறிட்டு இருக்கா, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து என்னன்னு தெரியலையம்மா, வந்ததுலேருந்து ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு நீ வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொன்னா, என்னென்னமோ இப்போ வந்து சொல்கிறா, எனக்கே ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுனாலும் தெளிவாக சொல்லுடி, அக்கா லைஃபுக்கு என்ன ஆச்சு, அவள் நல்லா தானே சந்தோஷமாக இருக்கா விஜய் தம்பியோட, அவர் என்ன அவரை மாதிரி ஒரு பையன் வந்து நம்ம தேடினாலும் கிடைக்க மாட்டார், ரொம்ப நல்ல மனசு அவருக்கு, காவேரி நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாம்மா கூட சொல்கிறாங்க. இல்லைம்மா எல்லாமே நடிப்பு, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க. காவேரி அக்கா விஜய் மாமா 2 பேருமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து பிடிச்சலாம் பண்ணலை, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம், எல்லாமே வந்து எனக்கு இப்போதாம்மா தெரிஞ்சது, நிவின் தான் எல்லாம் சொன்னார், நிவினுக்கு இந்த விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஆனால் வந்து நம்மக்கிட்ட மறைச்சிட்டாரு, நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அவர் எதையுமே சொல்லாமல் விட்டுட்டாருமா, இப்போ தான் வந்து நான் அவர் டைரியில் எழுதி வச்சதை பார்த்தேன், அக்கா வாழ்க்கை மட்டும் போகலம்மா, என் வாழ்க்கையும் போச்சு, நாசமாக போச்சு, அந்த நிவின் வந்து இன்னுமே வந்து காவேரி அக்காவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே சாரதா மருந்து பார்த்தீங்கன்னா கண்கலைங்க நிற்கிறாங்க. அப்போ காவேரி சந்தோஷமாக இல்லையா, கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்காளா, எதுக்குடி அவள் இப்படி பண்ணா, என்னதான் அவள் நினச்சி இப்படி பண்ணா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே கங்கா இதை கேட்ட அதிர்ச்சியிலேயே நின்றுட்டுருக்காங்க. குமரன் செம்ம கோவத்தில் நிற்கிறாங்க. எதுக்காக இந்த விஜய் இப்படி பண்ணார், இதை எதுவுமே நம்மக்கிட்ட வந்து சொல்லவே கிடையாது, இவ்வளோ தூரம் வந்து நடந்திருக்கு, ஒரு டைம் கூட வந்து நம்மக்கிட்ட இது எதையுமே ஷேர் பண்ணலையே, எவ்வளோ பேசியிருப்போம் அவர்கிட்ட, எத்தனை விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்போம், ஆனால் இதை மட்டும் எதுக்காக மறைச்சாரு, இப்படி காவேரியோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாரே இந்த விஜய், நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த குமரன் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் விஜய் மேலே கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க.
இந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. சாரதா அம்மா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, 2 பொண்ணு வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சே. காவேரி சரி இது அப்பையிலேருந்து கஷ்டப்பட்டவ, இனியாச்சும் சந்தோஷமாக இருப்பா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தேனே. ஆனால் அவள் கல்யாணமே ஒரு ஒரு வருஷத்துக்கு தான் பண்ணியிருக்காளா, அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவளோட வாழ்க்கையே போச்சா. விஜய் தம்பி காவேரியை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக என் மகளுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். எதுக்காக வந்து இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே விஜய் மேலே கோவத்தில் இருக்காங்க. கங்கா இருந்துக்கிட்டு ஆமாம்மா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், எதுக்காக வந்து இவங்க கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட தான் வந்து கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதுக்கான காரணம் தெரியும். வாழ்க்கைன்னா அவங்களுக்கு விளையாட்டாக போச்சா, கல்யாணம் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு திருப்பி விலகிறதுக்கு விளையாட்டுத்தனமாக இப்படி பண்ணியிருக்காங்களே, இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் காவேரியோட குடும்பம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக வந்து காவேரியை அவங்க கூடயே வந்து கூட்டு வர வாய்ப்பு இருக்குது, விஜய் விட்டு பிரித்து. ஏன்னா விஜய் பண்ணது ரொம்பவே தப்பு. விஜய் மேலே இங்கே காவேரி ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வித மரியாதை வச்சுருந்தாங்க. ஆனால் இவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார், அது கான்ட்ராக்ட் கல்யாணம்னு ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் எவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்பார், அவர் கேரக்டர் எவ்வளோ கேவலமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ விஜய் மேலே ஒரு வித கடுப்பில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இனி வந்து நம்ம விஜய் காவேரி வந்து பிரிய போகிறாங்க. கண்டிப்பாக காவேரியோட ஃபேமிலி விஜய்கிட்ட இருந்து காவேரி பிரித்து கூட்டு வர போகிறாங்க. இப்படிப்பட்ட லைஃபே உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையும் உடஞ்சிருச்சு. வேறு கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து காவேரியே வந்துருவான்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஒரு தாட்டாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம விஜய் வந்து முடிவு எடுத்து வச்சுருக்கிறது காவேரி தான் லைஃப் ஃபுல்லாக. கான்ட்ராக்டுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாலுமே காவேரியை வந்து முழு மனசாக வந்து விஜய் ஏற்றுக்கிட்டாரு, காவேரியோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுதாங்க உண்மை. இதை வந்து விஜய் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லி புரிய வைக்கணும். அப்போ தான் வந்து விஜய் மேலே இருக்கிற ஒரு தவறான எண்ணம் இங்கே எல்லாருக்கிட்ட இருந்துமே போகும். சரிங்களா, பார்க்கலாம் என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இனி வரப்போகிற எபிசோடில் பார்த்திங்கன்னா தரமான சம்பவம் தான் நடக்க போகுது. வேறு லெவல் தான் போங்க, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ஆனால் விஜயை விட்டு காவேரி கண்டிப்பாக வந்து பிரிஞ்சு போகணுங்க. கொஞ்ச நாளாச்சும் விஜயை விட்டு காவேரி பிரிஞ்சு இருந்தால் தான் காவேரியோட அருமை இந்த விஜய்க்கு புரியும், இல்லைன்னா கண்டிப்பாக புரியாது. எந்தளவுக்கு காவேரியை வந்து கஷ்டப்படுத்தியிருப்பார். சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் காவேரியை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டார் விஜய். அதுக்கான தண்டனை வந்து அவரை அனுபவிக்கணும். அப்போ தான் வந்து நமக்குமே பார்த்திங்கன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். என்னதான் இவங்களோட பிரிவு வந்து பிரிவுன்னு ஒன்று வந்தாலுமே அது வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்ப்ரவரி தான். கொஞ்ச நாள் இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. பிரிஞ்சிருந்தால் தாங்க அன்புமே பார்த்திங்கன்னா நிலைக்கும், எப்படி அன்பு அதிகரிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அப்படி தாங்க. ஆனால் நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இவங்க பிரிய போகிற சீனெல்லாம் பார்க்கும்போது. இப்போது ஒரு பக்கம் காவேரிக்காக சர்ப்ரைஸ் ஏற்பாடுலாம் நம்ம விஜய் பண்ணுறாரு. இந்த டைம் வந்து காவேரியை வந்து எம்டி சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும், அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுமே வந்து விஜய் வந்து ஆஃபீஸில் வந்து பண்ணி வச்சுருக்காரு. கால் பண்ணியுமே வந்து பேசுகிறாரு. இந்த டைம் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, காவேரிக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கணும், நல்லா ஆஃபீஸே நல்லா சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாரு. இங்கே தாத்தா கிட்ட வந்து விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் என்னால் காவேரி கிட்ட கொஞ்சம் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவகிட்ட மனசு விட்டு பேசியே ரொம்ப நாளாச்சு, அதனால் வந்து நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் தாத்தா, காவேரியை வந்து லாங்காக கொடைக்கானல் வரைய கூட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் அவள் கூட மட்டும்தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யாரும் டிஸ்டர்பும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு. அதையுமே வந்து தாத்தா கிட்டே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் விஜய் வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி சொல்கிறாரு, காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன், கண்டிப்பாக வந்து அதுவும் நாளைக்கு தான். அந்த சர்ப்ரைஸ் பண்ணி முடித்த கையோடு வந்து அவளை நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை தான் விஜய் நானும் எதிர்பார்த்தேன், நானே வந்து சொல்லலாம்னு நினச்சேன், காவேரியை வந்து நீ எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போய்
கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர சொல்ல, அதுக்குள்ளேயே நீயே முடிவு பண்ணிட்ட. சூப்பர் விஜய், இப்போ தான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க. தயவு செஞ்சு அந்த வெண்ணிலா பொண்ணை நீ எதுவுமே நினைக்காத. அங்கே நீ காவேரி கூட இருந்தனா காவேரி பற்றி மட்டும்தான் பேசணும், அவள் கூட தான் டைம் பண்ணணும், வேறு எதுவுமே அந்த டைமில் நீ யோசிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்க்கு புத்திமதி சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். இனி நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா காவேரியோட லைஃப் என்னோடய லைஃப்பை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வித ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனால் நாளையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பெரிய பூகம்பமே வந்து வெடித்து எங்கள் விஜய் காவேரி பிரிய போகிறாங்க. இப்போ காவேரியுமே இந்த டைமில் வராங்க. காவேரியை விஜய் பார்த்து பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் எடுத்துக்கோ, அதில் உன் ட்ரெஸ் எல்லாம் அழகாக நீட்டாக மடித்து பேக் பண்ணி வச்சுருது சரியான்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சொல்லவும், இதை கேட்டு காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வித நக்கலாக வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து சொல்லிட்டா காவேரிக்கு சர்ப்ரைஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து எப்போதும் போல் விஜய் இருந்துக்கிட்டு மறைச்சிடாரு. நாளைக்கு வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டே, வெட்டிங் டே, நம்மளோட வெட்டிங் டே, அதனால தான் சரியா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உனக்கே வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித ட்விஸ்ட் வைக்கிறாரு அந்த இடத்துல. இதை கேட்டு காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அவங்க எப்போதும் போல் மனசில் வந்து விஜயை தப்பாக நினச்சிக்கிறாங்க. அப்போ வந்து மொத்தமாக நம்மளை விட்டு போகணும்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணிட்டாரோ, நம்மளை விட்டு வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் இப்படி பண்ண சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. போ காவேரி, லேட் ஆகாத, போ, உடனே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சு வை, அப்போ தான் உனக்கு போகும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரியா. அந்த டைமில் வந்து நீ அதை காண இதை காணான்னு சொல்லிட்டு தேட முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு வேலையை பார்க்க சொல்லி நம்ம விஜய் இருந்துக்கிட்ட அனுப்பிச்சி விட்றாங்க. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பேக்குள்ளே பேக் பண்ணி வைக்கும்போது சில விஜய் பேசுனதெல்லாம் யோசித்து ஃபீல் பண்ணுறாங்க. நான் வேணானே முடிவு பண்ணிட்டீங்களா, இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா, சத்தியமாக இதை நான் நினச்சி கூட பார்க்கல, நான் எப்படி உங்களை விட்டு இருப்பேன், நீங்கள் இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல விஜய், நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுத மணி நின்றுட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் ஒரு பக்கம் பிளான் பண்ண காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது நடக்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா காவேரி ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை தெரிஞ்சு பிரச்சனை பண்ணி காவேரி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கடைசி முடியும் வந்து விஜய் காவேரி மேலே எந்தளவுக்கு காதல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு வந்து இப்போதைக்கு தெரிய போகிறதில்ல போலங்க. கண்டிப்பாக வந்து வேறு எப்பயாச்சும் தான் வந்து தெரியும் போல். ஏன்னா இன்றைக்கே வந்து 2 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எது முன்னாடி எது பின்னாடின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. என்னோடய கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக வந்து இப்படியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இனி வரப்போகிற எபிசோடெலாம் தரமாக இருக்க போகுதுங்க. நம்ம வந்து கொஞ்சம் மனசு படுத்தி தான் பார்க்கணும். ஏன்னா விகா ஃபேன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணே கலங்கும், அந்தளவுக்கு தான் இருக்க போகுது. விஜயோட பிரிவை காவேரி எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போது விஜய் இப்படி முடிவெடுத்திருக்கான்னு சொல்லிட்டு காவேரியை வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு கூட முடிவெடுக்கலாம். ஏன்னா இவர் எதுக்கு நம்ம வீட்டை விட்டு அனுப்புறது, அதுக்கு முன்னாடி நம்மளே போய்ட்டு எங்கேனாலும் போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே விஜய் வீட்டில் வந்து காவேரி ஃபேமிலி மொத்த ஃபேமிலியை வந்து ப்ராப்ளம் பண்ண போகக்கூட வாய்ப்பு இருக்குது. காவேரி பிரித்து கூப்பிட்டு போக பார்க்கலாம். ஆனால் விஜய்க்கு கண்டிப்பாக இது தேவை தான். காவேரி வந்து விஜய் விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு போனால் தான் வந்து விஜய்க்கு காவேரியோட அருமை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.